ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதே மாதிரி தாவீதுனுடைய நண்பர்களையெல்லாம் ஒழித்து கட்டியதும் பெரிய பிரச்சனை. இப்போ ஏற்கனவே இதுக்கெல்லாம் நாம் தொடக்கப்பள்ளி வச்சிட்டோம். மூன்றாவது கட்டம் தொடக்கப்பள்ளி வச்சிட்டோம். முதலாவது தாவீதுனுடைய நண்பர்களையெல்லாம் ஒழித்து கட்டியது. தொடங்குகிற போதே இரத்த கிளறியில் ஆட்சியை தொடங்கியது. ரெண்டாவது இந்த குலத்து தலைவர்களை எல்லாம் ஒழித்து கட்டியது. மூன்றாவது கட்டாய வேலை. 30,000 பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் 10,000 பேரை லெபனோனுக்கு மாற்றி அனுப்பி வைத்தார். ஏன்னா லெபனானில் போய் அவங்க மரங்களுக்கு எல்லாம் லெபனானில் இருக்கிற அல்லது தீர்சீதோனில் இருக்கிறவர்களோடு சேர்ந்து உழைக்கணும். அதனால் லெபனானுக்கு 10,000 பேர் அனுப்பி வைத்தான். அவர்கள் ஒரு மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள், 2 மாதம் வீட்டில் இருப்பார்கள். அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான். ஏற்கனவே இந்த குறிப்பு நாம் சொன்னோம். அதோன்ராம் என்கிறவன் தான் இந்த கட்டாய வேலைகளை எல்லாம் மேற்பார்வையிட்டான் என்று. இந்த அதோன்ராமுக்கு பிறகு சாலமோன் இன்னொருவனை நியமிப்பான், அது பின்னால் வரும். அவனை பற்றிய குறிப்பு. அவன் தான் பிற்காலத்தில் வடநாடு தென்னாடு 2ஆக பிரிவதற்கு காரணமாக இருக்கிறவன். எரோபவாம் என்கிறவன், அவனை பற்றிய குறிப்பு பின்னால் வரும். தற்சமயத்துக்கு இந்த கட்டாய வேலையை மேற்பார்வையிடுகிறவன் அதோனிராம். 15 சுமை தூக்க 70,000 பேரையும் மலைநாட்டில் கல்வெட்ட 80,000 பேரையும் சாலமோன் அமர்த்தியிருந்தார். 70,000 1.5 லட்சம் பேர் சுமை தூக்குவதற்காக 70,000 பேரையும், கல் வெட்டுவதற்கு 80,000 பேரையும், சுமை தூக்குவதற்கு 70,000 பேர். இப்போ 80,000 பேர் கல்லை வெட்டுறாங்க. வெட்டின கல்லை தூக்கி வர்றதுக்கு 70,000 பேர். ஆக 70,000 + 80,000 1,50,000. ஏற்கனவே 30,000 பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தி இருக்கிறான். 16 வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரியை தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட 3,300 கண்காணிப்பாளரும் இருந்தார்கள். 3,300 கண்காணிகளும் இருந்தார்கள். வேலையாட்களை மேற்பார்வையிடுவதற்கு 3,300 கண்காணிகள் சூப்பர்வைசர்ஸ். அப்படின்னா எவ்வளோ பேர் இந்த ஆலயம் கட்டுமான பணிக்கு, அப்படின்னா எப்படிப்பட்ட ஆலயமாக இது இருந்திருக்கும்? பிரமாண்டமான 1.5 லட்சம் பேர் கல் தூக்குறதுக்கும் கல்லை வெட்டுறதுக்கும். கட்டாய வேலை எங்கே போய் வேலை பார்க்குறது? லெபனானில் போய் 10,000 பேர் 30,000 பேர் எனக்கு வேலை ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் 10,000 பேரை லெபனானுக்கு மாற்றி அனுப்பி வைக்கிறது. அப்புறம் 3,300 பேர் கண்காணிகள், வேலையை கண்காணிக்க, அதிகாரிகளை தவிர. 17 அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆள்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிகப்பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள். அதனால் சோடை போகிற கற்கள் அல்ல, இந்த கற்கள் எல்லாம் தரமான கற்கள். அதனால தான் அந்த காலத்தில் எருசலேம் ஆலயத்தை எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், கிரேக்க பேரரசுகள் அப்போல்லாம் கிடையாது.
ஆனால் பாபிலோனிய கோவில்கள் நிறையா இருந்தது. பாகாலுடைய வழிபாட்டு தலங்கள் நிறையா இருந்தது. கிரேக்க நாட்டிலும் இந்த பாபிலோனிய பாகால் வழிபாட்டு தலங்கள் இருந்தன. அதே மாதிரி இஸ்ராயல் நாட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் தீர் சீதோன், அதே மாதிரி மத்திய யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையில் நிறையா பாகால் அஷரேத் கோவில்கள் இருந்தன. இந்த கோவில்களையெல்லாம் தாண்டுகின்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமாக எருசலேமில் ஆலயம் அமைய வேண்டும் என்பது சாலமோனுடைய எண்ணம். அதனால் இந்த அளவுக்கு அவன் பொருள் செலவும் ஆட்செலவும் செய்து அவனால் அந்த ஆலயத்தை மனித உழைப்பு. அதனால தான் கடவுள் சொன்னார், மனித கைகளால் கட்டப்படுகிற கட்டடங்களில் நான் வாழ்வதில்லை. ஏன்னா மனிதன் கட்டுகிற கட்டடங்கள் எல்லாம் அவனுடைய புகழையும் பெருமையும் மட்டும்தான். ஒன்று நாம் இதை சொல்லணும், அந்த கடிதத்தில் கூட சாலமோன் எழுதுகிற போது ஹீராமுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறான். அவன் யாவேவுக்கு கோயில் கட்டுவதாக சொல்லலை, யாவேயினுடைய பெயருக்கு கோவில் கட்டுகிறேன் அப்படிங்கிறான். யாவேவுக்கு கோயில் கட்டலை, யாவேவுக்கு கோயில் கட்ட முடியாது. ஏன்னா அவர் வானமே அவருக்கு பத்தாது. வானமே பத்தாத ஒரு கடவுளுக்கு நான் எப்படி எருசலேமில் ஒரு சின்ன கோவிலை கட்டுவது, அவருக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறது? அது கால்மனை தான். எருசலேம் ஆலயம் என்பது யாவேயினுடைய கால்மனை. கால் வச்சாக்கவே அது பத்தாது. அதனால சொல்கிறான், இந்த நேம் ஆஃப் காட் யாவே, ஆண்டவருடைய பெயருக்கு நான் கோவில் கட்டுகிறேன் அப்படின்னு தான் எழுதுறான் கடிதத்தில். தூது அனுப்புகிற போது ஹீராமுக்கு யாவேக்கு நான் கோவில் கட்டினேன். அதனால் எருசலேம் ஆலயம் என்பது யாவேக்கு கட்டப்பட்ட கோவில் அல்ல, யாவேனுடைய பெயருக்கு கட்டப்பட்ட கோவில். இருந்தாலும் அந்த அளவுக்கு பொருட்செல்வமும் ஈடுபாடும் இந்த கோவிலில் இருந்திருக்கிறது. 18வது வசனம், சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கேபேல் ஊராகும் சேர்ந்து கோவில் கட்டுவதற்காக மரங்களையும் கற்களையும் சேகரித்து தயார் செய்தனர். சாலமோனின் சிற்பிகள். அப்போ சாலமோன் இந்த கற்களை எல்லாம் செதுக்குவதற்கு சிற்பிகளை ஏற்பாடு செய்கிறான். ஈராமும் சிற்பிகளை அனுப்புகிறான். அத்தோடு கேபேல் ஊராரும், கேபேல் என்றால் இந்த பிபிலியோஸ் தான் கேபேல். கேபேல் என்பது ஏறக்குறைய லெபனான் மலைகள். இந்த லெபனான் மலைகள் லாபினூஸ் என்று அப்பொழுது அழைக்கப்பட்டது. இந்த மலைகள் எல்லாம், இந்த லாபினூஸ் மலைகள் அங்கே நிறையா கல்கள், நல்ல கல்கள் இருக்கிறது. அந்த லெபனான் மலைகள் எல்லாம் 170 அடி நீள 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த லெபனான் மலைகள் இருக்கிறது. அதான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கிற சுவர் என்று கூட சொல்லலாம். அந்த லெபனான் மலைகளுடைய உச்சியில்தான் நம்ம யோர்தான் நதி புறப்படுகிறது. யோர்தான் நதி புறப்படுகிற இடம் ஹெர்மோன் மலை. ஹெர்மோன் மலை உச்சியிலிருந்து அந்த லெபனான் மலை உச்சியில் தான் ஹெர்மோன் மலை இருக்கிறது. உயரமான மலை, குறைய 2800 மீட்டர் உயரமான மலை. எப்பொழுதும் பனி மேகம் மூடி இருக்கும். அந்த ஹெர்மோன் மலையினுடைய அடிவாரத்திலிருந்து தான் யோர்தான் நதி புறப்படுகிறது. குறைய 170 கிலோமீட்டர் தூரம் அது போகிறது. 160 கிலோமீட்டர் தூரம். சின்ன ஆறு தான். கலிலியா கடலுக்குள்ளே நுழைஞ்சு மீண்டும் வெளியேறி சாக்கடலுக்குள்ளே போய் கலந்து முடிக்கிறது. ஆனால் புனிதமான நீர், புனிதமான ஆறு. இந்த லெபனான் மலை தொடரில் இருக்கிற ஒரு பகுதி தான் ஹெர்மோன் மலை. இதுவும் ஏறக்குறைய 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேற்கு கிழக்காக ஓடும். எப்படி சமாரியா மலை கலிலியாவுக்கும் சமாரியாவுக்கு இடையில் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுதோ, அதே மாதிரி இது ஏறக்குறைய 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு லெபனான் மலைகள் கலிலியாவுக்கும் லெபனானுக்கும் இடையே, அல்லது சிரியாவுக்கும் இடையே என்று கூட இன்றைக்கு சொல்லலாம். அந்த பகுதி சிரியா, வடக்கு பகுதி சிரியா, தெற்கு பகுதி லெபனானும் இருக்கிறது. பாதி லெபனானும் பாதி சிரியாவும் இருக்கிறது. கீழே இருக்கிற பகுதி இஸ்ரேல்.
அது கலிலேயா பகுதி என்று கூட சொல்லலாம். கலிலேயா பகுதியும் சிரியா லெபனான் பகுதியும் பிரிப்பது தான் இந்த லெபனான் மலைகள். ஆக இங்கிருந்து அந்த கேபேல் என்பது பிபிலோஸ் நகர மக்கள். அந்த பிபிலோஸ் நகர மக்கள் என்பது இங்கே லெபனான் மலைகளை அவங்க தான் சிற்பிகளாக இருந்து உதவி செய்கிறார்கள். அவங்க இருக்கிற பகுதிகள் தான் அது. பிபிலோஸ் என்பது இந்த லிபனோஸ் என்கிற மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது. மத்திய தரைக்கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதி அது. ஆக இப்படி 3 வகையான சிற்பிகள் இந்த கற்களை எல்லாம் உயர் ரக கற்களை தயாரித்து அனுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டுவதற்கு இங்கே ஏற்பாடுகள் எல்லாம் சாலமோன் காலத்தில் நடக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஒன்று குறிப்பேடில் ஏற்கனவே தாவீது தேவையானதெல்லாம் துவக்கத்தில் கொண்டு வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் சாலமோனும் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் தாவீது எல்லாத்தையும் முடிச்சுட்டான், சாலமோன் உண்மையை செய்யலை அப்படிங்கிற கருத்து நம்ம சொல்ல இயலாது. சாலமோனும் அதற்குரிய அரசன் என்கிற நிலையிலே கோவில் கட்டுகின்ற பணியில் அவனுடைய முழுமையான ஈடுபாடும் இருந்தது. அந்த சூழ்நிலையைத்தான் ஹீராமுக்கும் சாலமோனுக்கும் நடந்த அந்த கடித பரிமாற்றம், 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை ஒப்பந்தம் இவையெல்லாம் சுட்டி காட்டுகிறது. அதே போல் அவனுடைய ஆட்கள் பணியாற்றுகின்ற நிலை இவையெல்லாம் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சத்தை தாண்டுகின்ற மக்கள் ஈடுபாடு கட்டாய பணிக்காக. அதான் கட்டாய பணி என்கிற போது கொஞ்சம் உறுத்தல் இருக்கிறது. கோவில் கட்டுவதற்கு கட்டாய பணி செய்யலாமா என்கிற கேள்வியெல்லாம் எழுப்புகிறது. இது பின்னால் பிரச்சனை அமைந்தது. சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இதெல்லாம் சாலமோனுடைய நாடு 2 உடைவதற்கு காரணமாக இருந்தது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அது பின்னால் பெரிய பிரச்சனையாகி அதுவே வெடித்து வடநாடு தென்னாடாக பிரிவதற்கு காரணங்களாக அமைந்தன. தந்தை, இந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் 3 பகுதியாக பிரித்து அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இந்த நிகழ்வுகளை வைத்து இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்தியை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, இன்றைய காலத்தை பொறுத்த மட்டில் எந்த அளவுக்கு இந்த நட்பு பாராட்டப்படுகிறது. ஒரு அரசனுக்கும் இன்னொரு அரசனுக்கும் இடையே தன் கொடுக்கல் வாங்கல் அல்லது பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு எந்த அளவுக்கு நட்பு பாராட்ட வேண்டும் என்பதற்கு இந்த 2 பேருடைய உறவுகள் நல்ல ஒரு பாடம். அது தாவீது ஹீராமுக்கு இருந்த நட்புறவாக இருந்தாலும் சரி, சாலமோன் ஹீராமுக்கு இருந்த நட்புறவாக இருந்தாலும் சரி. வள்ளுவர் சொல்லுவார், உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் கழைவது நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல. ஆடை விலகுகிற போது உடனே அதை மூளை வேலை செய்கிறது இல்லை. அந்த நேரத்தில் மூளை போய் கையை போய் என்னுடைய ஆடை எப்படி கலர்றது மாதிரி இருக்குது, போய் புடி அப்படின்னு சொல்ல மாட்டாது. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே, உடனே போகுது கை. மூளை பணித்து போவதல்ல, அது அனிச்சை செயல். இயல்பாகவே அது நடக்கிறது. உடைக்கு பிரச்சனை வருகிறது என்று கை உடனே போகிறது. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவது நட்பு. ஒருத்தனுக்கு பக்கத்தில் உள்ளவனுக்கு ஏதாவது தவறு நடந்து விட்டால் அல்லது பிரச்சனை வந்துவிட்டால் உடனே உதவ வேண்டும் என்பதுதான் உண்மையான நட்பு. இருக்கிற ஹீராமுக்கும் சாலமோனுக்கு உள்ள நட்பு அப்படிப்பட்ட நட்பு தான். உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவது நட்பு. தன்னுடைய நண்பன், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, அவனுக்கு சிறப்பு இருக்க வேண்டும், புகழ் இருக்க வேண்டும், பெருமை இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஹீராமுக்கும் இருந்தது, சாலமோனுக்கும் இருந்தது. அதனால் அந்த சிறப்பான உறவு தான் பக்கத்து நாடுகளுக்கிடையே என்றைக்கு இருக்கணும். நட்புறவு நாடுகளாக இருக்க வேண்டும். அதுக்கு எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். ஹீராமும் சாலமோனும் அப்படி தான் இருந்தாங்க, விட்டு கொடுத்தார்கள். சும்மா வெளியில் மட்டும் நட்புறவு பாடுறது மாதிரி நடிக்கக்கூடாது. வள்ளுவர் அதுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறார். முக நக நட்பது நட்பன்று, முக நக நட்பது நட்பன்று. முக நகம், முக நக என்றால் முகத்திலே மலர்ச்சி அல்லது
மகிழ்வது போல காட்டும்ல, முகத்திலே நகைப்பது. நகை என்றால் நகைப்பது. முகம் மலர்வதைத்தான் முகம் நகைப்பது அப்படிங்கிறாரு. முகநக நட்பது நட்பன்று. நீ முகத்தில் நட்பு பாராட்டுறது மாதிரி காமிக்கிறது உண்மையான நட்பு அல்ல. நெஞ்சத்தகநக, நெஞ்சத்தகநக. இந்த நகைப்பு எங்கிருந்து வரணுமா? நெஞ்சத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து வரணும். நெஞ்சத்தக நக நட்பு, நட்பு உண்மையான நட்பு. அந்த நட்பது நட்பு. அப்படிப்பட்ட நட்பு தான் உண்மையான நட்பு. உன் உள்ளத்திலிருந்து நட்பு வெளியே வரணும். ஹீராமுக்கும் சாலமோனுக்கு இருந்த நட்பு வெறுமனே முகத்தில் அளவில் வந்ததில்லை, உள்ளத்தளவில் வந்தது. அதனால் ரெண்டு பேருடைய துன்பத்திலும் துயரத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் பங்கேற்றார்கள். அப்படிப்பட்ட நட்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அது நாடுகளுக்கு இடையில் மட்டுமல்ல, நகரங்களுக்கு இடையில் மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு இடையில் மட்டுமல்ல, வீடுகளுக்கு இடையிலும் இருக்கணும். கண்டிப்பாக. இனங்களுக்கு இடையிலும் இருக்கணும், மனங்களுக்கு இடையிலும் இருக்கணும், ரெண்டு பேருக்கு இடையிலே இருக்கணும். அண்டை வீட்டார், அடுத்தவர், இந்த உறவு இருக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. சாலமோனுக்கும் ஈராமுக்கும் இருந்த நட்பு இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்படித்தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்ச தகநக நட்பது நட்பு. நட்பு உள்ளத்திலிருந்து நட்பு வெளியே வரணும். முகத்திலிருந்து வந்தால் மட்டும் பத்தாது. அது இயல்பையாக வரணும், அனிச்சை செயலாக வரணும். உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கண் கழிவது நட்பாக இருக்கும். நன்றி தந்தையே. இந்த அரசர்கள் முதல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18 வசனங்கள் தான் இருந்தாலும், ஆனால் அழகாக நட்பை பற்றி, நட்பை பாராட்டுவதை பற்றி, எவ்வாறு அண்டை நாடுகளோடு நட்புறவு இருக்க வேண்டும் என்பது அழகாக சொல்லப்பட்டிருப்பது, அது அழகாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி தந்தையே. நன்றி. நன்றி. அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 5. தீரின் மன்னர் ஈராம் தாவீதுக்கு அவரது வாழ்நாள் எல்லாம் நண்பராயிருந்தார். சாலமோன் தம் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பொழிவு பெற்றுள்ளார் என்று அவர் கேள்விப்பட்டு தம் தூதரை அவரிடம் அனுப்பினார். சாலமோனும் ஈராமிடம் தூதனுப்பி, ஆண்டவர் என் தந்தை தாவீதின் எதிரிகளை அவருக்கு அடிபணியச் செய்யும் வரை எப்பக்கமும் இடையராது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும். இதனால் தம் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பதும் உமக்கு தெரியும். இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார். எனக்கு எதிரியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்ப எண்ணியுள்ளேன். எனக்கு தேவையாயிருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனில் இருந்து வெட்டி தருமாறு உம் பணியாளருக்கு கட்டளையிடும். மரம் வெட்டுவதில் சீதோனியரை போல் திறமையுள்ளவர் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். என் பணியாளர் உம் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். உம் பணியாளருக்கு நீர் குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லச் சொன்னார். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து அந்த ஏராளமான மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் என்று வாழ்த்து பெறுவாராக என்றார். மேலும் ஈராம் சாலமோனிடம் ஆள் அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன். உமது விருப்பப்படியே கேதுரு மரங்களையும் நோக்கு மரங்களையும் அனுப்பி வைக்கிறேன். என் பணியாளர் லெபனோனில் இருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவார்கள். தெப்பம் தெப்பமாக கட்டி
கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை அவிழ்த்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன். அவற்றை நீர் பெற்றுக்கொள்ளும். என் வீட்டாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தால் போதும், இதுவே என் விருப்பம் என்று தெரிவித்தார். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் நோக்கு மரங்களையும் அவர் விரும்பியபடி அனுப்பி கொண்டிருந்தார். சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக 20,000 கலம் கோதுமையும் 200 குடம் பிழிந்து வடிகட்டிய ஒலிவ எண்ணெயும் கொடுத்தார். இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டுதோறும் கொடுத்து வந்தார். ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தனர். இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலிருந்தும் 30,000 பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் 10,000 பேரை லெபனோனுக்கு மாற்றி மாற்றி அனுப்பி வைத்தார். அவர்கள் 1 மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள், 2 மாதம் வீட்டில் இருப்பார்கள். அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான். சுமை தூக்க 70,000 பேரையும் மலை நாட்டில் கல்வெட்ட 80,000 பேரையும் சாலமோன் அமர்த்தியிருந்தார். வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட 3,300 கண்காணிகளும் இருந்தார்கள். அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆட்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிகப்பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள். சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கெபேல் ஊராரும் சேர்ந்து கோவில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர். இனிய இதயங்களே, எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே 3 ஆண்டுகளுக்கு பிறகு 4ஆவது ஆண்டு அவன் தன்னுடைய பணியை தொடங்குகிறான். எல்லாம் தயாரானவுடனே பணி தொடங்குகிறது. அதற்கு சாத்தியக்கூறுகள் வெகு குறைவு. அதிகபட்சம் போனால் இந்த 2க்கும் இடையே, சவுல் அரசனாவதற்கும் விடுதலை பயண நிகழ்வு நடந்ததற்கும் இடையே அதிகபட்சம் போனால் 250 ஆண்டுகள் அல்லது 300 ஆண்டுகள் இருக்கலாம்.